ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா, என்னக்கா? என்னடி நடக்குதுங்க? எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு? நடந்த எதையுமே என்னால நம்ப முடியலடி. எதுவும் எனக்கு புரியவும் இல்ல. எனக்கு என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்ன திரும்ப சென்னைக்கு கூட்டிட்டு போகவே மாட்டாங்க. என் புருஷன் கிட்ட இருந்து நிரந்தரமா என்ன பிரிச்சிருவாங்கன்னு என்ன இங்க விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன்டி. ஆனா எல்லா விஷயமும் தலைகீழா மாறிடுச்சு. அப்பா எப்படி வேற ஒருத்தர் தான் சேர்மன் சொல்லி நடிச்சாரு. அப்புறம் தாத்தா, பாட்டி, அம்மா, தர்மகத்தா கூட இந்த ஊர் சேர்மன் வேற யாரோன்ற மாதிரி நடிச்சாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் உன் தங்கச்சிக்கா. உனக்கு ஒரு ஆபத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நடந்தது என்னமோ. செல்வநாயகி நம்ம வீட்டுக்கு போகாம நம்ம அப்பா அம்மாவை பார்க்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்கன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அங்கிள், எங்க வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளையும் என் அக்காவை வாழ வைக்க நான் நடத்தின போராட்டங்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நானும் என் அக்கா தேவியும் அந்த செல்வநாயகி குடும்பத்துக்குள்ள மருமகளா போயும் புருஷங்களோட சந்தோஷமா வாழ முடியாம தவிக்கிறோம். செல்வநாயகி என் அக்காவை மருமகளா ஏத்துக்கல. அவளையும் அவ புருஷனையும் நிரந்தரமா பிரிச்சு வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதனாலதான் எங்க அப்பா இந்த ஊரு சேர்மன் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. சேர்மன் யாருன்னு நீங்க இப்ப காட்டி கொடுத்துட்டா அதனால பாதிக்கப்பட போறது என் அக்காவோட வாழ்க்கை தான். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி என் அக்காவோட வாழ்க்கைய காப்பாத்த நீங்க தான் உதவி செய்யணும். இல்ல பாருமா, நீ எங்க ஊர்க்கார பொண்ணுமா, அதுவும் சேர்மன் ஐயாவோட பொண்ணு. நாங்க அப்படி விட்டுருவோமா? நீ என்ன செய்யணும்னு சொல்லுமா. என் பரிபூர்ண ஆதரவு உனக்கு உண்டு. தேங்க்ஸ் அங்கிள்.